பெருமாள் முருகன் சிறுகதைகள். ஆந்தைகள் அலறலை நிறுத்திய இரவு. வாசிப்பது சந்தீப். பெரிய பண்ணை வீடொன்றில் இரவு காவலனாக வேலைக்கு சேர்ந்திருந்தான் ராஜு. ஊருக்கு வெளியே வெகு தூரத்தில் அந்த வீடு இருந்தது. வயதான பெண் ஒருத்தி மட்டும் வசித்தாள். அவள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பண்ணையை பராமரிக்கவும் அமர்த்தப்பட்டிருந்த வேலையாட்கள் மாலை 6 மணிக்கு கிளம்பி போய்விடுவார்கள். புதுமலர்ச்சியோடு ராஜு வரும்போது அவர்கள் சிரித்தபடி கையசைத்துப் போவார்கள். கிழவிக்கு அவளை எல்லாரும் அம்மா என்பார்கள். ராஜு அவனுக்குள்ளாக அழைத்துக் கொள்ள கிழவி என்றே சொல்வான். சமைக்க, துவைக்க, வீடு பெருக்க என ஓர் ஆள். உள்ளே இன்னொரு வீடும் இருந்தது. அதை வீடு என்று சொல்வதைவிட அறைகள் என்று சொல்லலாம். கிழவிக்கு வேண்டியவர்கள், சொந்தக்காரர்கள் வந்தால் அங்கே தங்குவார்கள். கிழவியின் மகன் பரிந்துரையில் வாடகை கொடுத்தும் ஒரு சிலர் அதில் தங்கிப் போவதுண்டு. அந்த வீட்டையும் அதில் தங்குபவர்களையும் கவனிக்க ஓர் ஆள். பண்ணை 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்தது. முழுக்க மரங்கள். வேம்பு, புங்கை, கொன்றை, பலா என எல்லாம் நாட்டு மரங்கள். கொஞ்சம் தென்னைகளும் பப்பாளிகளும் உண்டு. அடிப்பகுதி கிளைகளை அரக்கிவிட்டு நெடுநெடுவென மரம் வளரும்படி செய்திருந்தார்கள். அண்ணாந்து பார்த்தால் வெகு உயரத்தில் கூடுகள் போல தழைகள் தெரியும். அந்த மரங்களை பராமரிக்கவும் சுற்றிலும் இருந்த வேலிகளை தினமும் செப்பனிடவும் ஓர் ஆள். கிழவி எங்காவது வெளியே செல்ல விரும்பினால் கார். அதை ஓட்டவும் 2 வீடுகளின் ஜன்னல், கதவுகள் என எல்லா பக்கமும் பூச்சிகள் நுழைந்து விடாமலும் பறவைகள் கூடு வைத்து விடாமலும் பரிசோதிக்கவும் ஓர் ஆள் உண்டு. அந்த ஆள் அங்கே மேனேஜர் மாதிரி. வேலைகள் சொல்வதும் ஊதியம் கொடுப்பதும் அவர்தான். சேர்ந்தபோது எல்லாம் பேசி முடித்து கிழவியிடம் கூட்டிக் ஷுப்பானார். அப்போது ஒரே ஒரு முறை கிழவியை பார்த்ததுதான். பகலில் வெளியே வந்து கிழவி நடமாடக்கூடும். பகலில் பேச்சுக்குரல்களும் ஓரிப்பு சத்தங்களும் அவ்வப்போது கேட்கும். இரவில் நாய்களின் குரைப்பொலிகள்தான். 4 நாய்கள் இருந்தன. இரவில் எந்நேரமும் 4ம் பண்ணை முழுக்கத் தெரியும். அவற்றை ராஜுவுக்கு அவ்வளவாக பிடிக்காது. பண்ணைக்குள் மாடு வளர்ப்பதற்கான கொட்டில் ஒன்றிருந்தது. அதில் 4-5 மாடுகள் இருந்தனவாம். இப்போது மரக்கட்டைகளை அடுக்கி வைத்திருந்தார்கள். மாடுகளை பராமரித்துக் கொண்டிருந்த ஆள் தங்குவதற்கு சின்ன ஓட்டு வீடு இருந்தது. 2 மாதங்களுக்கு முன் அவன் வேலைக்குச் சேரும்போது சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டன. அவனும் சில நிபந்தனைகளைச் சொன்னான். அவன் சொன்னவை 3. தங்குவதற்கு இடம் தர வேண்டும். 3 வேளை உணவும் டிஎம் வழங்க வேண்டும். பகலில் இந்த வேலைக்கும் கூப்பிக் கூடாது. அவற்றை அப்படியே காடுத்திருந்தனர். நல்ல பராமரிப்போடு இருந்த அழகான வீடு. ஈன்கேந்து துணிமணிகள் உள்படச் சொற்பமான உடைமைகள் ஏற்றுக்கொண்டார்கள். மாட்டுக்காரன் வீட்டை ராஜுவுக்கு அவனுடையவை. பகலில் படுத்து தூங்கத் தொந்தரவில்லாமல் இருந்தால் போதும். இரவு காவலனுக்கு இதைவிட வசதியான இடம் கிடைக்காது. ஊரை விட்டு ஓடிவந்த இத்தனை வருஷங்களில் பல ஊர்களில் பலவிதமான இடங்களில் இரவு காவலனாக வேலை பார்த்துவிட்டான். தொடக்கத்தில் அவனுக்கு கிடைத்த வேலை அதுதான். அதுவே பழக்கமான வேலையாகிவிட்டது. ஓரிடத்திலிருந்து வெளியேறி இன்னோர் இடத்தில் வேலைக்குச் சேர ஆகும் 1-2 நாட்களில் மிகவும் கஷ்டப்பட்டுப் போவான். இரவு துளிக்கூட தூக்கம் வராது. அவனுக்குத் தைத்திருக்கும் பொந்து போன்ற அறைக்குள் தூங்காமல் எத்தனை நேரம் கிடப்பது? இரவுகள்தான் அவனுக்கு பழகியவை. பகல் முழுக்க திறங்கியே கழிப்பான். பெரும்பாலான நாட்களில் அவன் பொழுதை பார்த்ததேயில்லை. அவன் வேலையை எந்தக் குறையும் இல்லாமல் செய்வதாகவே நினைத்தான். ஆனால் எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகி வேலையிடத்தை மாற்றிக்கொள்ளும்படி நேரும். ஓட்ட 09 அவன் வேலைக்கு எப்போதும் ஆள் தேவையிருந்ததால் உடனடியாக வேறிடத்தில் வேலை கிடைத்துவிடும். தங்கும் இடம்தான் பிரச்சினை. பகல் தொந்தரவு எதுவுமில்லாமல் தூங்க வசதியான இடமாக இருக்க வேண்டும். இரவில் விழித்திருப்பது பழகிவிட்டது. ஆனால் இரவில் மனிதர்களை சந்திக்கவும் பேசவும் முடியாது.
அவனைப் போல வேலை செய்பவர்களிடத்தில் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான அலுப்பூட்டும் விஷயங்களையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். புது மனிதர்களை பார்க்கவும் பழகவும் வாய்ப்பே இல்லை. அதுவும் பெண்களை பார்ப்பது அரிதான ஒன்று. அவன் வெளிவரும் நேரத்தில் பெண்கள் வீட்டுக்குச் சென்றிருப்பார்கள் அல்லது சென்று கொண்டிருப்பார்கள். நின்று கவனிக்க அவனுக்கு நேரமும் இருக்காது. பெண்களிடம் பேசிய சந்தர்ப்பங்கள் அவன் வாழ்க்கையில் அபூர்வம். அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட ஒன்றிரண்டு சொற்கள் வேதம் போல அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மனதில் ஆணையெடுத்து சில முகங்களை மாட்டி வைத்திருக்கிறான். அவ்வப்போது எடுத்துக் கொஞ்சிக் கொள்வான். சில வருஷங்களுக்கு முன் ஊருக்குப் போயிருந்தபோது அவன் கல்யாணம் பற்றி அம்மா பேசினாள். ஒரு பெண்ணை நெருக்கத்தில் அறிய அவனுக்கு பேராசைதான். இரவில் வெளியிலும் பகலில் வீட்டிலும் கிடக்கும் ஒருவனைக் கட்டிக்கொள்ள சம்மதிக்கும் பெண்ணை இன்னும் அவன் அம்மா தேடிக்கொண்டே இருக்கிறாள். ஓசைகளை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இரவில் ஓசை மெல்ல மெல்ல அடங்கி எல்லாம் மிளனமாகிவிடும் தருணத்தை வெறுப்பான். அந்தச் சமயத்தில் ஏதாவது பாடல்களை முணுமுணுப்பான். தன் கைத்தடியால் ஓங்கித் தட்டுவான். மனிதக் குரல்களுக்கு ஈடாக எந்த ஓசையும் ஆகாது. யாராவது அவனிடம் ஒரு வாக்கியத்திற்கு மேல் பேசிவிட்டாலோ அவன் பேசுவதை நிதானித்து கேட்டுவிட்டாலோ அன்றைக்கெல்லாம் மிக உற்சாகமாக இருப்பான். பெரும்பாலும் நகரத்து அழுக்கடைந்த சாலை ஓரங்களில் இரவெல்லாம் திரிய நேரும். பெரிய அலுவலக கட்டிடம், வங்கி, கிடங்குகள், பணக்கார வீடுகள் என எதுவாக இருந்தாலும் குவிந்திருக்கும் குப்பைகளையும் திரியும் நாய்களையும் பார்த்து கொண்டே சாலையில் உலவுவதுதான். மனித நடமாட்டம் அருக சாலைக்கு பிணத்தின் முகம் வந்துவிடுகிறது. நள்ளிரவில் அழுகல் நாற்றம். விடிகாலையில் பால்காரர்கள், காய்கறிச் சந்தைக்காரர்கள்தான் சாலையை உயிர்ப்பிப்பவர்கள். சாலை உயிர் பெற பெற அவன் விடை பெற்றுக் கொண்டிருப்பான். சாவை அருகிலிருந்து பார்ப்பதும் உயிரை விட்டு விலகுவதும் யாருக்குப் பிடிக்கும்? இந்தப் பண்ணை வீடு இதுவரைக்கும் அவன் வேலை பார்த்த இடங்களிலிருந்து வித்தியாசமானது. பெண்களை மட்டுமல்ல, மனிதர்களை பார்ப்பதே அதிசயம். ஆனால் ஓங்கி வளர்ந்த மரங்கள், பறவைகள் என்று வேறொரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். மாலை 6 மணிக்கு அவன் பண்ணையின் எல்லாப் பக்கங்களிலும் இருக்கும் விளக்குகளை போடுவான். கட்டப்பட்டிருக்கும் நாய்களை அவிழ்த்து விடுவான். அதேபோல விடிகாலை 6 மணிக்கு விளக்குகளை அணைப்பதும் நாய்களை கட்டுவதும் வேலை. இரவு முழுக்க பண்ணை முழுவதையும் சுற்றி வர வேண்டும். இந்த நாய்கள் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாதவை. ஏதாவது ஒரு பக்கத்தைப் பார்த்து தலை நிமிர்த்தி சும்மா குரைத்துக் கொண்டிருக்கும். ஓடிப் பார்த்தால் சிறு சருகின் அசைவு கூட இருக்காது. தன்னைப் போல ஒன்றும் செய்யாமல் இருப்பதால் சடைவாகிக் குரைக்க ஆரம்பிக்கின்றன என்பதைக் கண்டபின் குரைப்பொலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டான். பண்ணை பெரிய செவ்வகப் பரப்பு. கிழக்குப் பக்கமிருக்கும் நுழைவாயில் அருகே போய் உட்கார்ந்திருப்பான். 20 அடி அகலமுள்ள மண் பாதையில் என்றைக்காவது ஒரு வாகனம் போகும். அது எங்கே போகிறது என்று ரொம்ப நேரம் யோசித்துக் கொண்டிருப்பான். அருகில் நிறுத்தும் ஓசை கேட்கிறதா என்று உற்று கவனிப்பான். அதை ஒரு விளையாட்டு போலச் செய்வான். மற்ற 3 திசைகளிலும் போனால் வேலிகள் முட்டும். வெகுதூரம் கூர்மையாக ஒளிவீசும் டார்ச் லைட் அவன் கையில் இருக்கும். எந்தப் பக்கம் போனாலும் அடித்துக் கொண்டுதான் போவான். பாம்புகள் நடமாடும் என்று சொல்லியிருந்தார்கள். அவன் கண்ணுக்குப் பாம்புகள் படவில்லை. கற்பனை செய்ய முடியாத பேருருவத்தில் எலிகள் ஓடும். இரவின் ஆழ்மளனத்தை உடைக்கும்படி ஆந்தைகள் அலறும். வெண்ணிறத்தில் கருப்பு கோடுகளும் புள்ளிகளும் வைக்கப்பட்டு நிற இறக்கைகள் கொண்ட வித்தியாசமான ஆந்தைகள். முதலில் அந்த அலறலைக் கேட்டு பயந்தான். உற்றுக் கேட்க கேட்க அது பிடித்தமானதாக மாறிவிட்டது. ஆந்தைகள் மெதுவாக ஒலி எழுப்புவதே கிடையாது. மெல்லத் தொடங்கி படிப்படியாக உயர்வதுமில்லை. தொடக்கமே உச்சம்தான். கிள்ளி வைத்தால் குழந்தை குரலெடுத்து அழுமே அது மாதிரிதான். ஆந்தைகளை அவன் விரும்பினான். அவையும் தன்னைப் போலத்தான் என்று தோன்றியது. தன் இனமாகிய பறவைகள் ஏதும் விழித்திருக்காத இரவில் அவை விழித்திருக்கின்றன. ஆனால் தனியாக ஆந்தை இருப்பதில்லை. எப்போதும் ஒன்றுக்கும் மேற்பட்டவை சேர்ந்துதானிருக்கும். உச்சமான அலறல் என்று சொன்னாலும் அதிகம் பேதம் கண்டுபிடிக்க முடிந்தது.
அவை புணரும்போது எழுப்பும் ஒலியில் மிக வேகமாக குழைவும் இருந்தது. ஆவலில் மரத்தை நோக்கி ஒருமுறை விளக்கை அடித்துவிட்டான். ஒரு சேரத் தாவிப் பறந்த 2 ஆந்தைகள் தெரிந்தன. அவற்றின் சந்தோஷத்தை கெடுத்துவிட்டோமே என்று வருத்தப்பட்டான். ஆந்தைகள் கொஞ்சம் கீழாக தரையை ஓட்டி வாழ்ந்தால் நன்றாக இருக்கும். அந்தப் பண்ணையில் மரங்களின் கீழ்க்கிளைகள் எல்லாவற்றையும் தரித்து நெடுக வளரச் செய்திருந்தார்கள். உச்சியில் கூடாரமாய் தலை விரித்திருக்கும். ஆந்தைகள் அங்கேதான் உட்காரும். ரொம்பவும் பிரயாசைப்பட்டுத்தான் பார்க்கலாம். இறங்கி வந்து தங்குமானால் கிளியைப் போல புறாவைப் போல ஆந்தையிடமும் ஏதாவது பேசலாம். ஆந்தை அலறல் தனக்கு அவ்வப்போது உற்சாகம் தரும் சின்னத் துணை என்று கொண்டான். உணவுக்கும் தங்குமிடத்துக்கும் பிரச்சனை இல்லை என்றதும் மாதச் சம்பளம் சேமிப்பாகும், அதைக் கொண்டு திருமணத்துக்குப் பெண்ணை தேட முடியும் என்று நம்பிக்கை வந்தது. கையில் பணப்பசை இருந்தால் ஒட்டிக்கொள்ள உறவுகள் தேடிவரும். அவன் நம்பிக்கையை குலைக்கும் விதமாய் அன்றைக்கு எதேச்சையாக பார்த்த நண்பன் சுந்தரம் விஷயம் சொன்னான். 2 வங்கிகளின் அருகருகே அமைந்திருந்த ஏடிஎம் மையத்தில் காவல் வேலை செய்தபோது அவன் பழக்கம். சுந்தரத்தால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. இரவு 1 மணிக்கு மேல் உள்ளே போய் படுத்து விடுவான். அவன் மையத்திற்கும் ராஜாதான் காவல். அதனால் ராஜுவின் மேல் அவனுக்குப் பிரியமுண்டு. பண்ணை வீட்டில் வேலை செய்வதைச் சொன்னதும் உடனடியாக அவன் அங்க பேய் இருக்குமே என்றான். அந்த வீட்டுக்கு இரவு காவல் போட்டதே இல்லையாம். 4 பேர் ஒரு பெண்ணை கொண்டு வந்து பலாத்காரப்படுத்திக் கொன்று போட்டுவிட்டு போனார்களாம். அது பெரிய பிரச்சனையாக வெளிநாட்டிலிருக்கும் அந்த கிழவியின் மகன் வரவேண்டே ஆனதாம். அதன் பிறகுதான் இரவு காவலுக்கு ஆள் போட்டார்களாம். வேலைக்குச் சேரும் ஆள் யாரும் 1 மாதத்திற்கு மேல் அங்கே இருப்பதில்லை. சம்பளம் வாங்கிய கையோடு நின்றுவிடுவார்கள். செத்துப்போன அந்த பெண் பண்ணைக்குள்ளேயேதான் உலவுகிறாளாம். உன் கண்ணுக்கு இதுவரை படவில்லையா என்று கேட்டான் சுந்தரம். அன்றைய இரவு ராஜாவுக்கு பெரும்பயத்தோடு கழிந்தது. ஆந்தைகளின் அலறல் வேறு அர்த்தத்தை கொடுத்தது. பேயின் வருகையை அவை அறிவிக்கின்றன என நினைத்து ஆந்தை அலறல் ஒலிக்கும் பக்கம் போவதைத் தவிர்த்தான். நாலாபுறமும் மாற்றி மாற்றி ஆந்தைகள் அலறின. பண்ணை முழுக்கவே அவள் நடமாடுவதில் தெரிந்தது. அமானுஷ்ய சக்திகள் நாய்களின் கண்களுக்கு நன்றாகத் தெரியும். அதுதான் இந்த நாய்கள் இலக்கற்று அரவமே இல்லாத பக்கம் பார்த்துக் குரைக்கின்றன. சில சமயம் 4 நாய்களும் ஒன்று சேர்ந்து குரைக்கும். எதிரில் எதுவுமில்லாத போது நாய்கள் குரைக்க இதுவரை காரணம் கிடைக்கவில்லை. இனி அவ்வளவுதான். இந்த மாதம் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான். அதுவரை எப்படித் தாக்குப்பிடிப்பது? இன்னும் 15 நாட்களுக்கு மேல் இருந்தது. பண்ணையின் எந்தப் பக்கம் போனாலும் பின்னாலோ பக்கவாட்டிலோ யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டது. தன் நடையின் எதிரொலிதான் அது என்று நினைத்தாலும் மனம் சமாதானமாகவில்லை. சட்டென நின்று யாரு என்று சத்தம் போட்டான். அவன் குரலே திரும்ப அவனிடம் வந்தது. ஒவ்வொரு நாள் இரவையும் பயந்தபடியே எப்படி கழிப்பது? இரவு முழுவதும் ஏதாவது ஒரு பக்கம் நடப்பதும் உட்கார்ந்திருப்பதும் என சோர்ந்திருந்தவன் மூளை உற்சாகமாகிவிட்ட மாதிரி உணர்ந்தான். சறுகுலி, கிளையசைவு, பறவை எச்சம் என சிற்றொலியையும் அவன் காதுகள் இழக்கவில்லை. எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் வரும் எனக் கண்டுபிடிக்க முனைந்தான். நாய்கள் குரைக்கும்போது உற்றுப் பார்த்தான். நாய் கண்கள் நமக்கு கிடைத்திருந்தால் நன்றாக இருக்கும். உருவமற்றவற்றைக் காணும் பாக்கியத்தை கடவுள் நாய்களுக்கே கொடுத்திருக்கிறார். அடித்து வைத்த சிலை போல எல்லாம் உறைந்திருந்த நள்ளிரவில் தெற்கு திசை நோக்கி அவன் நடந்தபோது அப்பக்க வேலியிலிருந்து விசென்ற சத்தத்துடன் சிறு சுழல் உருவாகி நகர்ந்து வந்து ராஜுவைத் தழுவிக் கொஞ்ச தூரம் சென்று அடங்கியது. இதுநாள் வரை அப்படியொரு தழுவலின் சுகத்தை அவன் உணர்ந்ததில்லை. உடல் முழுவதையும் கட்டி இறுக்கி எடுத்துக்கொண்டு அந்தரத்தில் சில நேரம் மிதக்கவிட்டு கீழே இறக்கிவிட்டுச் சென்றதைப் போல உணர்ந்தான். அவனை எதுவும் செய்யாமல் பெரும் இன்பத்தைக் கொடுத்து சென்றிருப்பவளைக் கண்டு பயப்படத் தேவையில்லை. அன்றைய பகல் தாக்கத்தில் துண்டு துண்டாக ஏதோ கனவுகள் வந்தன. பெரும்பாலும் கனவற்ற ஆழ்ந்த தூக்கம் வரும். கனவுக்குக் கூட தன்னை பிடிக்கவில்லையோ என்று வருந்தியதுண்டு.
எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வது போல ஒரே நாளில் ஏராளம் கனவுகள். அவற்றை வகை பிரித்துச் சொல்ல முடியவில்லை எனினும் சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாள் அதே இடத்தில் போய் நின்றான். வெகுநேரம் நின்றும் சுழல் வரவில்லை. அந்த இடம்தான் அவள் படுத்துக் கிடந்த இடமாக இருக்கும் என்று ஊகித்தது தவறோ என்று தோன்றியது. விடியும் வரையும் எதுவுமில்லை. அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லையோ? என்றைக்கும் கண்ணாடி பார்த்திராத அவன் அறையின் குளியலறையில் அகலமாக மாட்டியிருந்த கண்ணாடி முன் நின்று வெகுநேரம் தன் தோற்றத்தை ஆராய்ந்தான். இளமையின் கருக்கு மறையாதபடிதான் உடல் இருந்தது. தன்னைச் சிதைத்த ஆண்களின் காரணமாக அவளுக்கு ஆண்களையே பிடிக்காமல் போயிருக்கலாம். தான் அப்படிப்பட்ட ஆளில்லை என்பதை அவளுக்கு எப்படி உணர்த்துவது? முகத்திற்கு பவுடரை பூசினான். நல்ல சட்டை போட்டுக்கொண்டு இரவு காவலுக்கு கிளம்பினான். முந்தைய நாள் சுழல் வீசிய நேரம் வரை காத்திருந்து அந்த இடத்திற்குப் போனான். காத்திருந்து பார்த்தும் காற்று வரவில்லை என்றதும், வா, என்கிட்ட ஏன் பயப்படற? நான் உன்னைய ஒன்னும் செய்ய மாட்டன், வா என்று கத்தி அழைத்தான். நாய்கள் குரைத்தன. தன்குரல் கேட்டு அவை குரைக்கின்றனவா, அவள் திசை மாறி வேறு பக்கம் நகர்ந்து விட்டாளா என புரியவில்லை. அவனுடைய குரல் நாய்களுக்கு பழக்கமாகிவிட்டது. அப்படியானால் அவள்தான் திசை மாறிப் போயிருக்க வேண்டும். நாய்களின் குரைப்பொலி கேட்ட திசைக்குப் போனான். அங்கு ஒன்றுமில்லை. சோர்ந்து அவன் பல பக்கங்களிலும் சுற்றி அலைந்தபோது வடக்கு திசை பக்கம் எதிர்பாராத தருணத்தில் சிறு சுழல் உருவாகி பழையபடி அவனைத் தழுவி மறைந்தது. அது அடங்கிய இடத்தை நோக்கிப் பேச ஆரம்பித்தான். ஒரு பெண்ணிடம் பேசும் தொடக்கத் தயக்கங்களை அவனால் எளிதாக கடக்க முடிந்தது ஆச்சரியம்தான். சுழல் மறைந்த பின்னும் லேசான புகையுருவம் ஒன்றை அவனால் காண முடிந்தது. நாய்களின் பார்வை தனக்கும் வாய்த்துவிட்டதாக உணர்ந்தான். அவன் நடக்கும்போது குறிப்பிட்ட இடைவெளியில் அவ்வுருவமும் நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. அவளைப் பார்த்து நாய்கள் குரைத்ததும் அவற்றை மோசமாக திட்டிக் கட்டுப்படுத்தினான். தன் கோபத்தையும் பயன்படுத்தும் சொற்களையும் அவள் வெறுத்து ஒதுக்கிவிடுவாளோ என்று பயந்து திட்டலை குறைத்து நாய்களை மெதுவாக அதட்டினான். அவள் சிரித்த மாதிரி தெரிந்ததும் திரும்பிப் பார்த்து அவனும் சிரித்தான். கள்ளத்தனத்தை எளிதாக புரிந்து கொண்டாள் என்பதால் கொஞ்சம் வெட்கப்பட்டான். அவளிடம் சகஜமாக பேசத் தொடங்கியதும் அவளை பேசும்படி எவ்வளவோ தயவாகக் கேட்டும் உற்சாகப்படுத்தியும் அவள் வாய் திறக்காமல் இருந்தது வருத்தம் தந்தது. அன்றைய பகலில் சரியாக தூக்கமின்றி அவள் பேச மறுப்பதைப் பற்றியே யோசித்துக் கிடந்தான். அவள் பெண், தயக்கம் இருக்கும், போகப் போக சரியாகிவிடும் என்று சமாதானப்படுத்திக் கொண்டான். அவள் உடன் வந்தால் போதும் என்று சொல்லி அவன் பேசத் தொடங்கினான். பேசுவதற்கு அவனுக்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தன. பல வருஷங்களாக அவனுக்குள் தேக்கம் கொண்டிருந்த எல்லாம் திட்டமிடவே தேவையில்லை, அவை பாட்டுக்கு வந்து கொண்டிருந்தன. ஊரை விட்டு ஓடி வருவதற்கு முன்னால் அவன் பாலிய காலங்கள் சந்தோஷம் ஊற்றெடுக்கும் பெரிய ஆற்று மணல் பரப்பை ஒத்தவை. அவை முடிவுறாத நிகழ்வுகளாலும் மனிதர்களாலும் நிரம்பியவை. அவற்றை பேசுவதில் அவனுக்கு பெரும் உற்சாகம் ஏற்பட்டது. சின்ன குழந்தைக்குள் கொட்டிக் கிடப்பவை கண்டு அவனுக்கே ஆச்சரியமாயிருந்தது. எல்லாருக்குமே பால்யம் சந்தோஷமானதாக இருக்கும் என்றான். அவள் முணுமுணுப்பது கேட்டது. கொஞ்சம் சத்தமாகவே சொல்லலாம், இங்குதான் யாருமே இல்லையே என்றான். அவளைப் பார்த்து குறைக்காதபடி நாய்களை முழுதாக கட்டுப்படுத்தியிருந்தான். அவரிடம் செய்வது போல அவளுக்கும் வாலாட்டி அவை கிளறுவிக்கும்படி பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தான். மீண்டும் அவள் முணுமுணுத்தாள். எல்லாருக்கும் பால்யம் மட்டுமே சந்தோஷமானதாக இருக்கும் என்று அவள் சொன்னாள். அதிலே பொதிந்திருந்த உண்மையையும் சோகத்தையும் பகலெல்லாம் நினைத்துக் கிடந்தான். பால்யத்தின் சந்தோஷம் வளர வளர வழிந்துவிடுவதன் மர்மத்தை யோசித்தபோது அவனுக்கு பல திறப்புகளும் முடிச்சுகளும் ஒரு சேரக் கிடைத்தன. அவளுடைய பால்யம் பற்றி அறிந்து கொள்ள விரும்பியும் அவள் பேசவில்லை. தானாகவே சொல்லத் தொடங்குவாள், சொல்லித்தானே தீர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். சந்தோஷமே பால்யமாயிருப்பதால் அது மட்டுமே நினைவில் இருக்கிறது. வளரும் போதான சந்தோஷங்கள் கரைந்து போக ஏராளமான வழிகள் இருக்கின்றன என்று நினைத்துக் கொண்டான். அவன் ஊரை விட்டு வெளியேறிய நாளை
வளர்ந்த பருவமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தன்னைப் பற்றி தீர்மானிக்கும் பொறுப்பை தானே கைக்கொண்ட தருணம் அது என்றும் சொன்னான். வெளியேற காரணம் அவனுடைய அப்பன்தான். அம்மா வைத்திருந்த முட்டைக் குழம்பில் அப்பனுக்கென்று இருந்த பங்கு முட்டையையும் தானே சாப்பிட்டு விட்டதால் அப்பன் பட்ட கோபத்தையும் அவனுக்கு விழுந்த அடிகளையும் நினைவுகூர்ந்து சிரித்தான். ஒரே ஒரு முட்டை தன் வாழ்க்கையின் போக்கை மாற்றிவிட்டது என்பது எவ்வளவு பெரிய நகைச்சுவை! அவனுடைய இடத்தையும் மனிதர்களையும் ஒரே கணத்தில் மாற்றிவிட்டதே. பெரிய மாற்றங்கள் நடைபெற சின்ன சின்ன விஷயங்களே போதும் என்று தத்துவம் சொல்லி அவளைப் பார்த்தான். அதில் அவள் ஏதும் திருத்தம் செய்யக்கூடும் என்றும் அப்படிச் செய்தால் மிகுந்த பொருளுடையதாக இருக்கும் எனவும் கருதி எதிர்பார்த்தான். அவள் ஒன்றும் சொல்லாததால் முழுக்க அவள் உடன்படும்படியான ஒரு கருத்தைத்தான் சொல்லிவிட்டதான மகிழ்ச்சியில் திளைத்தான். ஊரை விட்டுக் கிளம்பிய போது அவனுக்குள் பெரும் திட்டம் இருந்தது. பெருநகரத்திற்குப் போனால் தனக்கு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணியிருந்தான். சாதாரண நடிகனல்ல, கதாநாயகன். அப்பனின் சட்டைப் பையிலிருந்து காசைத் திருடிக் கொண்டு போய் ஏராளமான திரைப்படங்கள் பார்த்திருந்தான். திரைப்பட நடிகனாவதற்கு அதைவிட பெரிய தகுதி என்ன வேண்டும்? அந்தப் பருவத்தில் எல்லாருமே தம்மை கதாநாயகனாக கற்பனை செய்து கொள்வதுதான் இயல்பு. அதனால் தன் எண்ணத்தில் எந்தத் தப்பும் இல்லை என்று சொன்னான். திரைப்படத்துறை என்பது சொர்க்கத்திற்குப் போவது போல. ஏராளமான கதவுகள் திறக்கப்பட வேண்டும். கதவுகளைக் கண்டுபிடிக்க சாதாரண மனிதனால் முடியாது. அதனால் வெகு சீக்கிரத்திலேயே இரவுக் காவலனாகிவிட்டதைச் சொன்னான். இரவுக் காவலனுக்கு என்ன தகுதி? தூங்கக்கூடாது என்பது ஒன்றுதான். இத்தனை வருஷத்தன் அனுபவத்தில் திருடன் எவனையும் பார்த்ததுமில்லை, பிடித்ததுமில்லை என்றான். ஆனால் திருடர்கள் எல்லா இடங்களிலும் நிரம்பியிருப்பதான எண்ணம் எப்படி வந்தது என்றே தெரியவில்லை. இப்போதெல்லாம் அவன் இரவுகள் வேகமாக ஓடின. சுற்றி வருவதற்கு அந்த பண்ணையின் பரப்பளவு போதவில்லை. யாருமற்ற உலகத்தில்தானும் அவளும் மட்டுமே இருப்பதாகவும் அதுதான் பெரிய பாக்கியம் என்றும் தோன்றியது. நாய்கள் அவளைப் பார்த்து குரைப்பதை நிறுத்திவிட்டன. ஒருமுறை குரைத்தபோது டூடு என்று பெயர் கொண்ட பெரிய நாயை தன் கை டார்ச்லைட்டால் ஓங்கி அடித்துவிட்டான். அதிலிருந்து நாய்களிடம் சிறுமுனகள் கூட வருவதில்லை. ஆந்தைகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏதாவது முக்கியமான விஷயத்தை அவளிடம் விவரித்துக் கொண்டிருக்கும் போது திடுமென ஆந்தைகள் அலறும். விஷயம் அறுபட்டு துண்டாகி நிற்கும். மறுபடியும் பழைய மனநிலைக்குப் போய்விட்ட இடத்தை பிடித்து தொடர்வதற்குள் போதும் போதுமென்றாகிப் போகும். அவனுடைய தடுமாற்றம் அவளுக்கு களிப்பை தருவதாக தோன்றுவதால் ஆந்தைகளை திட்டுவதில்லை. தங்களுக்குள் புக ஆந்தைகளுக்கு ஏதோ பூர்வ உரிமை இருப்பதாக கருதி அனுமதித்தான். இடையில் அவன் நண்பன் சுந்தரத்தை பார்க்க நேர்ந்தபோது, இன்னும் அந்தப் பண்ணையிலா இருக்கிறாய் என்று கேட்டு ஆச்சரியப்பட்டான். பேய் ஒன்றும் செய்யவில்லையா என்று அவன் கேட்டதற்கு மெல்லக் காதில், நான்தான் அத வசியம் பண்ணிக்கிட்டு இருக்கறன் எனச் சிரித்தான். ஒன்றும் புரியாமல் அவனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு போனான் சுந்தரம். தொடர்ந்து அவனே பேசிக் கொண்டிருப்பதில் சலிப்பு ஒன்றும் வரவில்லை. இத்தனை பேசும்போது எதிரில் இருக்கும் ஆளுக்கும் சில விஷயங்களைச் சொல்லும் தூண்டுதல் ஏற்பட வேண்டும் அல்லவா? ஒன்றிரண்டு வாக்கியங்களோடு அவள் நிறுத்திக் கொள்கிறாள். அதுவும் அவன் சொன்ன விஷயங்களைப் பற்றிய சின்ன அபிப்பிராயம் அல்லது திருத்தம். அவளைப் பற்றி இன்னும் வாய் திறக்கவில்லை. அவள் முகத்தை முழுதாகக் காட்டவில்லை. அவனிடமிருந்து குறிப்பிட்ட தூர இடைவெளியை அப்படியே வைத்திருக்கிறாள். அவளுக்கு அந்தப் பண்ணை வீட்டில் நேர்ந்த அவலத்தை ஒருபோதும் நினைவுபடுத்தக் கூடாது என்று தீர்மானமாக இருந்தான். அவளுடைய மற்ற விஷயங்களை, குறிப்பாகச் சந்தோஷங்களைச் சொல்லத் தொடங்கலாமே. வற்புறுத்தினால் விலகிப் போய்விடுவாள் என்னும் பயமும் இருந்தது. எனக்கு என் அப்பனைத் தொழியும் பிடிக்காது. உனக்கு? என்று ஒருமுறை தூண்டில் போட்டுப் பார்த்தான். எனக்கு உன் அப்பனையே தெரியாதே என்று சொல்லி அதை நகைச்சுவையாக மாற்றிவிட்டாள். உன்னைப் பற்றி நீ எதுவும் சொல்லாவிட்டால் இனிமேல் நான் பேச மாட்டேன் என்று கோபித்துக் கொண்டான். ரொம்பச் சத்தமாகவும் வேகத்தோடும் அதைச் சொன்னதாக உணர்ந்தான். முகமெல்லாம் வேர்த்துப் போய் மூச்சு வாங்குவதை அறிந்ததும்தான் எதற்கு இப்படி உணர்ச்சிவசப்படுகிறோம் என்று தோன்றியது. அவள் வராமல் இருந்துவிட்டால் என்ன செய்வது என்னும் பயம் மிகுதியானது.
நாளைக்குச் சொல்கிறேன் என்றாள். கோபத்திற்கும் பலன் இருக்கிறது என்பது சந்தோஷம் தந்தது. நாளைக்குச் சொல்ல வேண்டும் என்பதை பலமுறை உறுதிப்படுத்திக் கொண்டான். அவள் குரல் இதுவரை முனகல் போலவே வந்து கொண்டிருந்தது. நாளைக்கு அதன் இனிமையை கேட்க முடியும் என்பதும் அவளைப் பற்றி அறிந்து கொள்ள முடியுமென்பதும் அவள் முகம் காட்டிப் பேசக்கூடும் என்பதும் அவனுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பைக் கொடுத்தன. அந்த ஆவலில் விடியும் வரை ஏதேதோ உளறிக் கொட்டிவிட்டு படுக்கப் போனான். 9 மணி வரை தூங்கி எழுந்தால் காலை உணவு கதவுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும். உண்டுவிட்டு கொஞ்ச நேரம் அறையைச் சுற்றி வருவான். மீண்டும் அசரப்படுத்தால் மதிய உணவுக்குத்தான் எழுவான். மதியம் உண்ணும்போதே தாக்கம் தள்ளும். தூங்கி எழுந்தால் 4 மணிக்கு மேலாகியிருக்கும். துணி துவைக்க, குளிக்க என்று நேரம் சரியாக இருக்கும். 6 மணிக்கு முதல் விளக்கைப் போட்டுவிடுவான். அன்றைய காலை உணவுக்காக அவன் எழுந்தபோது அவன் அறைக்கு முன்னால் மானேஜர் நின்றார். அவன் வேலையில் இதுவரை குறை நேர்ந்ததில்லை. எதற்காக வந்திருப்பார் என்று ஊகிக்க முடியவில்லை. அவர் நேரடியாகச் சொல்லத் தொடங்கிவிட்டார். கொஞ்ச நாளாகவே இரவில் அவ்வப்போது மனிதக் குரல்கள் பண்ணையில் கேட்டுக்கொண்டிருப்பதாக அம்மா சொன்னதாகவும் அது வெறும் பிரமையாக இருக்கும் என்று அவர் சொன்னதாகவும் கூறினார். ஆனால் நேற்றிரவு திடுமென கத்தல் கேட்டு திடுக்கிட்ட அம்மா பயந்தபடி ஜன்னல்களை திறந்ததும் ராஜு கத்துவதையும் தானாகப் பேசிக்கொண்டு ஓடுவதையும் பார்க்க முடிந்ததாம். 4 பக்க ஜன்னல்களையும் திறந்து வைத்து விடிய விடிய அவன் நடமாட்டத்தையே அம்மா பார்த்தாராம். இடைவிடாமல் தானாகப் பேசிக் கொண்டிருக்கும் கிறுக்கனை வேலைக்கு வைத்திருந்தால் இரவில் எப்படி பயமில்லாமல் இருக்க முடியும் என அம்மா கேட்கிறாராம். ஒழுங்காக வேலை செய்கிறாயா, இப்போதே வேலையை விட்டு போகிறாயா என்று மானேஜர் கேட்டார். அவன் எதுவுமே பேசாமல் நின்றான். 1-2 நாள் பார்த்துவிட்டு வேறு ஆள் போட்டுக்கொள்ளப் போவதாகவும் இன்று அம்மாவுக்கு துணையாக சமையல்காரியை படுக்க வைப்பதாகவும் சொல்லிவிட்டு போனார். அதற்குப் பின் அவன் தூங்கவில்லை. வெகுநேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். ஆனால் வழக்கம்போல் 6 மணிக்கு முதல் விளக்கு எரிந்தது. அன்றைய இரவில் அம்மாவும் சமையல்காரியும் ஜன்னல்களை திறந்து வைத்தபடி பார்த்திருந்தார்கள். ராஜுவின் குரல் எதுவும் கேட்கவில்லை. நாய்கள் பழையபடி குரைத்தன. வழக்கத்திற்கு மாறாக ஆந்தைகள் அலறலை நிறுத்தியிருந்தன. உயிர் எழுத்து ஏப்ரல் 2011. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.